வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மைமன். மே மாதம் 17ஆம் தேதி இன்று. என்ன சிறப்பு? இன்னைக்கு அமாவாசை. வேற? இந்த அமாவாசை வைகாசி மாதத்து அமாவாசை. சரி. அமாவாசை வந்த பிறகு என்ன வரும்? ஒரு 3 நாள் 3ஆம் பிறை வரும். அவ்வளோதான். வேற என்ன சிறப்பு? அப்படி நம்மால இயல்பா தாண்டிட முடியுதா? அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. கிரிகோரியன் நாட்காட்டியின்படி மே மாதம் 17ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு நண்பகலில் ஒரு செய்தி வந்தது. ஒரு வடநாட்டு ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டது. பிரபாகரன் டெட், ஈழம் டெட். இதுதான் அந்த செய்தி. நம்ம கடந்து வந்துட்டோம். அதனால இனி அதை பேசாம இருக்க முடியாது. பிரபாகரன் டெட்டுங்கிறது கூட நடந்திருக்கலாம். ஈழம் டெட்டுன்னு சொல்ல இவன் யார்? இந்த வடநாட்டு ஊடகம் யார்? இதுலேருந்து அவங்களோட நோக்கம் புரியுதா? அதை நம்ம உடனே மறுக்க தொடங்கிட்டோம். இந்த செய்தியை மறுக்க தொடங்கினோம். இறப்புச் சான்றிதழ் கேட்டோம். கிடைக்கல. அதனால இது வரைக்கும் அவர் இருக்கிறார்னு நம்பக்கூடியவர்களும், அவர் இயங்குகிறார்னு நம்பக்கூடியவர்களும், கொடிவழி இருக்கிறார்னு நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் அவர்களை மதிக்கிறேன். இருக்கணும்னு விரும்புகிறேன். இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன். இல்லைன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு விடை சொல்லி ஆகணும். ஒரு குயில் காக்கை கூட்டம் முட்டையிடும். அந்த மாதிரி அந்த குயில் எந்த நாட்டு காக்கை கூட்டம் முட்டையிட்டு போச்சோ தெரியல. ஆனா இயக்கில்லை போக்கில்லை ஏனென்பதில்லை மயக்கினால் காக்கை வளர்கின்றவாறே அப்படின்னு திருமந்திரம் 488வது பாடல்ல ஒரு செய்தி இருக்கு. அந்த முட்டை தமிழ்நாட்டில் கூட வளரலாம். அதாவது ஒரு மாபெரும் விடுதலை போராட்டம், அதனுடைய வளர்ச்சி மயக்க வளர்ச்சியாக சில கால வேலை நீடிக்கும். அது முடிவில் வெளிப்படும் இல்லையா? அந்த வெளிப்படும் காலம் என்பது அது ஒரு ஊழி. இது வேத்தினம் நடுக்கும் வேலோன் இருந்த ஊழி. இது சிலப்பதிகாரத்திலிருந்து நான் சொல்றேன். அதாவது கொல்லன் தெருவில் ஊசி விற்க முடியாது. ஏன்னா அவன் ஊசியை வாங்கி திருப்பி திருப்பி பார்ப்பான். இது எங்கடா செஞ்சிருக்கான், எப்படிடா செஞ்சிருக்காங்க ஒடிச்சு பார்ப்பான். நான் அவனே ஊசி செய்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்சி மாற்றமும் இல்லை, காட்சி மாற்றம் இல்லை, திராவிடத்தின் மாறுவேடமாக இருக்கிறது. இப்போ இது ஏமாற்றம் இல்லையான்னா ஏமாற்றம் தான். இது விரைவில் பூனைக்குட்டி வெளியில் வரும். அவ்வளோதான் நம்ம சொல்றது. கொல்லன் தெருவில் ஊசியே விற்க முடியாது. கொல்லன் தெருவில் சாரு ரோசகரண்டியை விற்கிறார். இது வேல்னு சொல்றார். அது எப்படிப்பா அவன் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கான். நீ பாதி ராத்திரில தனி விமானத்துல முருகன் கோயிலுக்கு போற, ரோசகரண்டியை தூக்கிட்டு மறுநாளே சாய்பாபா கோயிலுக்கு போற. இன்னும் ரெண்டும் ஒன்று தானா? ஜோசப் விஜய் ஒரு கிறித்தவ பெயர் கொண்ட ஒரு முதலமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறைகளின் தலைவர். சட்டம் இடம் கொடுக்குமா? அங்கே ஹிந்து பிளட்ஜுன்னு ஒன்று வச்சிருக்கான். ஆணையர் முதல் அடித்தட்டு ஊழியர் வரை நான் ஹிந்துஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு விதிவிலக்கு வாங்கிக்கிட்டு உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருப்பீங்களா? அல்லது இந்த துறையை மட்டும் யார்கிட்ட கொடுத்துருவீங்களா? காலம் முடிவு சொல்லும். ஆனால் நான் இந்த பதிவில் சொல்ல வர செய்திக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதை நான் அதை சொல்லுகிறேன். தம்பி, நீ நடிகன். நீ ஒரு தலைவனை அடையாளம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறாய். இந்த மண் இதுவரை என்ன செய்திருக்கிறார்? அவன் எம் இறைவன் யாமவன் பானம்னு சொல்லியிருக்கு. அவன் எம் இறைவன். ஒரு தலைவனை விரல் சுட்டி காட்டக்கூடிய கலைஞன் தான் உண்மையான கலைஞன். யாமவன் பானம். மார்க்கெட் போன காலத்துல நம்ம நாடாளலாம், உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம், செய்யடா செய்யடா செய்யடா, இந்த மாதிரி அரசுருவாக்கம்லாம் இங்கே செய்ய முடியாது. ஒரு வேலை தெரியாம நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது யாராவது தான் அது செய்வாங்க. நீங்க வந்து ஆக்ஷன் கட்டுக்கு இடையில பொம்மை தான். அது போக போக தெரிஞ்சுப்பீங்க ஏன்டா வந்தோம் அப்படிங்கிறது. சரி, நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, உங்களுக்கு தம் இருந்தா, தைரியம் இருந்தா, துப்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, இந்த சட்டப்பேரவையினர் தமிழ் புத்தாண்டு சட்டத்தை ஒரு 100 நாள்ல கொண்டு வாங்க பார்க்கலாம். ஏன்னா தோப்பனார் போட்ட சட்டத்தை புல்லாண்டா விட்டார். பேராண்டியும் தொடல.
நீங்க வேறாண்டி கோலத்துல போய் அங்க நிக்கிறீங்க. கொண்டு வாங்க பாப்போம். அதெல்லாம் விட்டு இந்த கிரிகோரியனை தூக்கிட்டு சனிக்கிழமை ரோட் ஷோ வந்தீங்களே, இப்போ மறுபடியும் வாங்கல பறக்கா வெட்டி மாதிரி. புரோட்டோகால்னா ரோட்டை அடைச்சிக்கிட்டு தான் போகணும்னு இருக்கா? எம்ஜிஆர் 1987ங்கிற எண் உள்ள ஒரு நீல நிற அம்பாசிடர்ல இந்த லிபர்ட்டி தியேட்டர் வழியா தனியா தான் வருவார் போவார். அவரோட செல்வாக்குள்ள நபரா? இன்னொன்னு, ஒரு நடிகர் அரசாள்வது தவறு. எம்ஜிஆர் வந்தது தவறு தான். எம்ஜிஆர் வந்தார், பிறகு ஜெயலலிதா வந்தாங்க, இப்போ இனப்படுகொலை தான் நடந்துச்சு, மொத்தத்தில் இழந்தாச்சு. சரி, இதுக்கிடையில என்ன நடக்க வேண்டியது நடக்கல அப்படின்னா, இந்த ஆண்டு நாளை அறிவிக்கிற தமிழ் புத்தாண்டு சட்டம் இருக்கு, இது நீண்ட காலமாக தமிழர்கள் அசை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது வளர்ந்துருக்கு. அதை கலைஞர் எடுத்தார். அவர் மிகச்சரியான இடத்துல விடுதலை போராட்டத்தை விடவும் இது தேவை அப்படின்னு அவர் எடுத்தார். அதனாலதான் 2008 அந்த சட்டம் கொண்டு வந்தார். இதுக்கு மூளையா செயல்பட்டவர் பாதிரியார் சேத்கஸ்பார். இன்னைக்கு அவர் பேச மறுக்கிறார். ஏன்னா அது கிரிகோரியனை இடிக்குது. அது கிணறு விட்ட பூதம் புரட்ட கதையாயிடுச்சு. அதனால அவர் வாய் முடிட்டார். அதனால அவர் ஒரு டம்மி நேம்ல சென்னை சங்கமம்னு கொண்டு வந்தார். இப்ப ஓட்டல்குள்ள கட்டிட்டு இந்த சங்கமமே மகத்தான நிகழ்ச்சிங்கிறார். எல்லாம் தப்பு. வெளிப்படையா பேசணும். வெளிப்படையா பேசுனீங்கன்னா அதுல உள்ள பிழைகளை நீங்க திருத்திக்கலாம். என்னைக்குமே ஒரு ஒப்புமைக்கு இந்த உலகம் மறுப்பு தெரிவிக்காது. ஆஸ் பர் கிரிகோரியன் இது டேட்டு, ஆஸ் பர் திஸ் காலண்டர் திஸ் டேட் அப்படிங்கிற கம்பேரிசன் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ வேறுபாடுகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு. அதனால இந்த தமிழ் புத்தாண்டு சட்டத்தை அவர் இயற்றிய போது ஒரு மாநில அரசு சட்டமாக அவர் இயற்றினார். அதனால் 2011 அந்த அம்மா ஒரு ரிப்பீல் ஆக்ட் கொண்டு கலைச்சாங்க. மறுபடியும் அது சட்டம் ஆகலை. இதுகளில் ஐயோ 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 ஐயோன்னு இந்த சித்திரை கோஷ்டிகள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ் தேசியம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வரும்போது அதை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது இந்த சித்திரை கோஷ்டியோட கோழைத்தனம் தான் அடித்து சொல்லுவேன். எங்களுக்கு புரியலைன்னா வா உட்காந்து கேளு. சும்மா பொதுவெளியில தேவையில்லாத பேச்சுகள் மட்டும் பேசிட்டு ஊருபுறம் உலகம் போகிறோம். அதில் இந்த ஈழத்தமிழர் இருக்காங்களே, இதில் தெளிவே இல்லை. அவங்க தமிழ்நாட்டுக்கு தேடுறதுலாம் என்ன? ஆசாரி இருக்கானா, பூசாரி இருக்கானா? ஆசாரி இருந்தால் கூட்டிகிட்டு போய் கோயிலை கட்டு, பூசாரி இருந்தால் கூட்டிட்டு போயிட்டு மணி அடிக்க விடு. இவ்வளோதான் அவங்க செய்யுது. இந்த ஈழத்தமிழர்கள் சட்டப்படி இங்கே மனை வாங்க முடியாது, தொழில் முதலீடு செய்ய முடியாது, யாருக்கும் உதவி செய்ய முடியாது, குறிப்பாக அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்த முடியாது. எல்லாம் தெரியுமில்ல சட்டப்படி இருக்குன்னு. ஒரு நெட்டை கோப்பன் அருட்சிணன் ராமநாதன், யார் ராணி, எங்க இருந்த எவ்வளவு காலமா, என்ன நினைச்சு நீ தமிழ்நாட்டில் ஒரு பேச்சை நீ பேசுற? இது காக்கை கூடு. உங்க குயில் முட்டை இங்க இருக்கு தெரியுமா? வேண்டாம், பொதுவெளியில பேசாதீங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டாம். அது உங்களோட வேலை இல்லை. இதோட நிறுத்திங்க. இதே மாதிரி இன்னொருவர் வந்தா நாங்கள் மேதகு பிரபாகரன் மீது வைத்திருக்கிற மதிப்பை மீள்பார்வை செய்ய வேண்டிய தேவை வரும். சரினா சொல்லுங்க, மாத்திடுவோம். இது அறிஞர்கள் வாழும் நிலம். கலந்து பேசணும். ஒரு சொல்லுக்கும் விலை இருக்கு. நேற்று நீ பேசினது கடைசியா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி பேசுறதா இருந்தா ஊர்ல பேசிக்க, இங்க பேசாத. குறிப்பா சீமானை சுட்டி காட்டி நீங்க பேசுறத தமிழர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது. 1000 இருந்தாலும் சீமான் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு மதிப்புமிக்க வரலாற்று நிகழ்வாக அவர் உயர்த்தி பிடித்துத்தான் அவர் அரசியல் செய்கிறார் தவிர அதிலிருந்து ஒரு ஆதாயத்தை அவர் எதிர்பார்த்து அரசியல் செய்கிறார் சொல்ல முடியாது. அவரிடம் 1000 அறியாமை இருக்கலாம். அந்த அறியாமைக்கு மருந்து இங்கே இருக்கு. சொல்றதுலாம் அறிவுரை சொல்றதுலாம் இங்க நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. நீங்க அறிவுரை சொல்றாருந்தா சொல்லலாம், தமிழங்கிற இன உரிமையில சொல்லலாம். அதை விட்டுட்டு விமர்சனம் பண்றதுக்கு நீங்க யார்? அது போக இப்போ உருவாகிக்கூடிய அரசு உங்களுக்கு நன்மை செய்யும்னு நீங்க எப்படி நம்பிக்கையில இந்த நாள்ல உளறிட்டு போறீங்கன்னு தெரியல. அர்ச்சுனர் அவர்களே, என்ன பேச்சு இதெல்லாம்? தப்பு. நாங்கள் இது வரைக்கும் பேசினது இல்லை. 1949 சிலோன் ஆர்மி, 1982 ஸ்ரீலங்கன் ஆர்மி, ரெண்டுலையுமே தமிழர்கள் இல்லை. அப்புறம் ஏன்டா இடையில ஒரு நாட்டு மேல சண்டைக்கு போனீங்க? இந்திய அமைதிப்படை போச்சு, அது எத்தனை நாடுகள் சேர்த்துட்டு போச்சு? இலங்கை ராணுவம் எந்த நாட்டோட சண்டை போட்டிருக்கு? அல்லது நாளைக்கு எந்த நாட்டோட சண்டை போட போகுது? எதுக்கு அதுக்கு ஒரு ராணுவம்? யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, நீங்க உலக உருண்டையில தென்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கூர்முனையா இருக்கும். இங்க தென்னிந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இப்படி எல்லாமே ஏன் கூர்முனையா இருக்குன்னா அந்த பூமியோட கடல் அது டில்ட் ஆகும். டில்ட் ஆகும்போது அந்த நிலப்பரப்பு தண்ணி அந்த மாதிரி எங்கேயும் அப்படி ஒரு கூர்முனை உருவாகும். அது தென்முனைன்னு பேர். வடக்கு அது இருக்காது.
இது அந்த தை திருப்பத்தோட தொடர்புடைய செய்திங்கிறதுனால அதை சொல்றேன். அந்த தென்முனையில போய் இருக்க தங்க தகுதி இல்லாத இந்த புத்தன் எப்படி போனான் இங்க? விட்டது தப்பு. கன்னியாகுமரியில விட்டுருக்கோமா? விட்டுருந்தோம் தமிழ்நாட்டை என்னைக்கோ காலி பண்ணியிருப்பான். இலங்கையில நீங்க விட்டுட்டீங்க. அவன் போய் உட்காந்துட்டான். உங்கள காலி பண்ணுவான். இதுதான் நடந்தது. இந்தியாவுல 2 எல்லையிலயுமே அவங்க இருக்காங்க. அது வேற. திபெத்ல இருக்கிறான். இந்த பக்கம் இலங்கையில இருக்கான். கன்னியாகுமரியில இல்ல. முயற்சி பண்ணாங்க. ஆனா அடிச்சு விரட்டிட்டாங்க அந்த மக்கள். வரலாற்று வழியில் நடந்தது. ஆக இந்த ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ள தமிழ் திருநாடு இது. இது திருத்தகுதி உள்ள நாடு. இங்கே பொதிகை இருக்கு. உலகிற்கு ஆணியாக வளர்த்தோட பல்வை நின்ற குன்றம் கைதொழு மரபில் கடவுள் சான்ற செய்வினை இந்த 3ஆம் பிறை நாள் வழிபாடு. அதுதான் இந்த தொழுது காண்பறை. அதனால அந்த நாளை எடுப்போன்றேன். நான் ஏன் இந்த மே 17 பேசிட்டு அந்த 3ஆம் பிறை நாளை சொல்றேன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. அந்த நாள்ல உங்களுடைய முன்னோர் வணக்க நிகழ்வுகள், மாவீரர் நாள் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. மறுநாள்ல இருந்து செயல்பட தொடங்குங்க. இந்த செயல்பட தொடங்கும் போது ஒரு 12 நாள் திருப்பணிக்கான காலம். அது தமிழ் தேசிய திருப்பணி. நான் ஏன் இந்த தமிழ் தேசிய திருப்பணி சொல்றேன்னா, முதல் தமிழ் தேசிய திருப்பணி தமிழ்நாட்டில் களை எடுக்கிற வேலை. களை எடுக்கிறது எளிதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்துங்கிற மாதிரி சீமை கருவேல மரங்களை வெட்டி ஒழிக்கிறது. இதை செய்யறதுக்கே சில ஆண்டுகள் ஆகும். அப்படி வெட்டி நீங்க ஒழிக்கிற சீமை கருவேல மரங்கள்ல இப்ப வந்து உருவாயிருக்கக்கூடிய இந்த த குரில் வே குரில் கா குரில் கட்சின்னு வரும். என்ன ஒரு சந்தர்ப்பவாதம் பாருங்க. கூட்டணி இல்லைன்னு சீமான் தான் சொன்னார். நீங்க சொல்லல. அப்ப நீங்க ஏன் கூட்டணி வைக்கல? அப்ப நீங்க கூட்டணி வச்சிருந்தா காங்கிரஸ் வந்திருக்கும், அதிமுக வந்திருக்கும், பாஜகவே வந்திருக்கும், திமுகவை தவிர. ஏன்னா அது நீங்க எதிரின்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா அவனு வந்திருப்பான். இப்ப எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு திமுகவை ஓட்டை வாங்கிட்டு வந்த காங்கிரஸோடயே கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. இது பழனிசாமி ஜெயலலிதா காலில் விழுந்த சசிகலா அம்மா காலில் விழுந்த மாதிரி இருக்குப்பா. நன்றி கெட்ட செயல் இது. அவங்கள எதிர்த்துத்தான் நீங்க வந்தீங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் கை நீட்டி நிற்கிறீங்க. இதெல்லாம் இளைய தலைமுறை யோசிக்காதோ. அப்போ மானங்கிட்ட சொர்ணக்கிட்ட சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத ஒரு தலைமுறையை தான் நீங்க வந்து பெரிய ஆற்றல் புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. கேட்குது. இது வந்து என்ன வகையான அரசுன்னு தெரியல. இது வந்து ப்ரீ போல் அலையன்ஸு, போஸ்ட் போல் அலையன்ஸு அந்த கேட்டகரியில் வருதா, அல்லது பார்ஷியலி ரெசிடென்ட் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறலாம் தெரியல. ஆனால் என்னுடைய பார்வையில், என்னுடைய மறுமொழிப்பட்ட தமிழ் தேசிய பார்வையில் இது ஒரு போலி அரசு. அதாவது நாடக அரசு. கலைஞர்களை தலைவர்களாக்குற ஒரு ஒரு மோசடி அரசு. அப்படிதான் நான் சொல்லுவேன். இதுக்கு சான்றுகள் நிறைய இருக்கு. ஒரு ராஜலட்சணம், ராஜாங்க லட்சணம், ராஜாங்க விதானம் இதெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு மக்களாட்சி காலத்துல ஒருத்தன் நான் தான் நிரந்தரமான தலைவர் சொல்லக்கூடாது. அப்படி ஒருத்தன் சொல்றான் அல்லது ஆள் விட்டு சொல்றான்னா அவனு பைத்தியமா தான் இருக்கணும். 5 ஆண்டுகள் தான். இந்த 5 ஆண்டுகளுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுடைய பார்வை கோணத்தை மிகச்சரியா பதிவு செய்யும். உங்களுடைய பார்வை கோணம் தான் அங்க இருக்கணுமே தவிர அதுக்கு மேல ரொம்ப பரப்பக்கூடாது. சீமான் செய்த தவறுகள்ல ஒண்ணு மிகையாக அவருடைய மனத்திட்டங்களை அவர் பேசினார். அது தப்பு. என்ன முடியுமோ அதை தான் பேசணும், அதை செய்யணும். நான் சொல்றேன் 3ஆம் பிறை வருதுன்னு பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. 3ஆம் பிறைக்கு மறுநாள் சதுர்த்தி வரட்டும். அன்றிலிருந்து 12 நாளைக்கு ஒரு பாட்டை போடுங்க. பாட்டைங்கிறது நடை. அந்த நடையில சீமக்கரு வேலை மரங்களை எல்லாம் வெட்டிட்டு போயிட்டே இருங்க. அப்படி போகும்போது நான் என்ன சொல்றேன்னா, மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போங்க. ஏன்னா கண்ணகி பூம்புகார்ல இருந்து மேற்கு நோக்கி போனான். அப்படி போகும்போது தான் நான் கீழ்த்திசை வாசலில் கணவனோடு சென்றேன், மேற்திசை வாசலில் வரியேன் பெயர்கேன்னு சொல்லி வருந்திட்டு போனான். நான் உன பதிவில் சொன்ன நினைவு இருக்கு. இல்லைனாலும் அதை மறுபடியும் சொல்றேன். இந்த முறை மேற்கெல்ல இருந்து கிழக்கு நோக்கி போங்க. நீங்க தமிழ்நாட்டில் 1.25 லட்சம் கோயில்கள் இருக்கு. இந்த கோயில்களில் 90 விழுக்காடு கோயில்கள் கிழக்கு நோக்கி கோயில். இந்த 3ஆம் பிறை நாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அல்லது மறுநாளில் போயிட்டு ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு அந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தொலைவுக்கு நேர்கிழக்கு திசை நடங்க. அது போதுமானது. இந்த நிலம் வந்து தன்னுடைய இந்த சூடு சொரணை எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கும். இது 17 அறியா பழங்குடிகள் வாழும் நாடு. அந்த நிலம், அந்த நிலத்துக்கு அந்த பண்பு இருக்கு. அது தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளும். தனக்கான அரசை உருவாக்கி கொள்ளும். இப்போ நான் 2-3 பதிவுகளில் நான் அதை பேசியிருக்கேன். குறிப்பாக காரைக்குடியில் சீமான் நின்றது, இந்த காரைக்குடி மக்களுடைய குணங்களை எல்லாம் நான் கொஞ்சம் கடுமையாகவே பேசியிருக்கேன். காரைக்குடிகளுக்கு களவாணி பயலுக என்ன எழுதி வச்சுப்பாங்களோ தெரியாதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா சீமான் வந்து இனவரைவு செய்த ஒரு தமிழ் தேசியத்தை அவர் வற்புறுத்திட்டே வந்தார். அந்த இனவரைவும் போது எல்லாரையும் உறவு சொல்லுவார். அது ஒரு எல்லாரும்
கேலி பண்ணுவாங்க. நான் கேலி செய்தது கிடையாது. ஆ இல்ல நாட்டுக்கோட்டை நகரத்தார அவரு எந்த வகையிலுமே பேசலை. அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் யாராவது நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இருக்கிறாங்களா? அல்லது பேச்சாளரா இருக்கிறாங்களா? அல்லது அமைப்புல இருக்கிறாங்களா? அப்படின்னா, இருக்கிற மாரியே தெரியல. அவங்க யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. தங்கள தவிர மத்தவங்கள எல்லாம் குடியானவர்கள்ன்னு சொல்லுவாங்க. தங்களை நகரத்தார்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 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 குறியீடு அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு பெருமை இருக்கு. குறிப்பா அவரு பழகருப்பையா இருக்கிறார். அண்ணன் பழகருப்பையா. அவருடைய மகன் ஆறுமுக தமிழன். அ தமிழ் சார்ந்து ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளவர்கள் தான். ஆனா, அந்த இனம் சார்ந்த வகையில அவங்க ஒரு ஏன் அப்படி வலுக்குறாங்கங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட ஊர் காரைக்குடியா இருக்கனால, அங்க தமிழ் தேசியம் தோற்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, இப்ப வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ் தேசியம்ங்கிற சொல்லை கூட பயன்படுத்தல. பிரபாகரன்ங்கிற சொல்லை கூட பயன்படுத்தல. வெற்றி பெற்றது. அப்படின்னா காரைக்குடி யார் போட்டு போட்டுச்சு? அப்படின்னு நீங்க குழம்பிக்க வேண்டாம். காரைக்குடி ஒரு நியாயமான ஒரு வேலையை செஞ்சிருக்கு. அது என்னன்னா, மக்களோடு அணைத்துக் கொண்டது. சீமானை மக்களோடு அணைத்துக் கொண்டது. அரசு நிலை கொள்ளுறதுன்னா, அது மக்களோடு நிலை கொண்டிருக்கிறது. அதனால அந்த அரசுக்கு அவருடைய பணி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தேவை என்பதாகத்தான் இருக்கு. என் ஊரு காரைக்குடி தான். அதனால சொல்றேன். எங்களுக்கு தெரியாதா? இந்த பார்வை, அந்த கோணம் எங்களுக்கு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அவர் என்னைக்கு காளியம்மாள விட்டுட்டு அங்க போய் ஜக்கம்மான்னு சொன்னாரோ, குடுகுடுப்புக்காரன் வந்து நான் கோட்டு போட்டிருக்கேன். குடுகுடுப்பு தான் கையில இல்ல. சில தவறுகள் எதிர்வினை அந்த மாரி ஆகும். அதனால கவனமா இருக்கணும். இப்ப நடக்கிறது என்ன? இது யாருடைய கட்டுப்பாட்டுல நடக்குது? அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். அதுக்கெல்லாம் வந்து தெற்றி பொறுபடை அப்படின்னு ஒரு படை ஒண்ணு. அது முன்னோர்களால் வழிநடத்தப்படக்கூடியதுன்னு சொல்றாங்க. அது கல்வெட்டுல இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல. என்னால் பல செய்திகள சொல்ல முடியல. "தகை நலஞ்சை புற்றிற் புறப்பட்டு இழைந்து எழு நாகங்கள் போன்றனவே" அப்படின்னு. அ அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்போட தான் அ இந்த மாற்றங்கள் நடக்குது. அதனால இத நல்லத நோக்கி நகர்த்துறதுக்கு வழி செய்வோம். அரசியல் தரகர்களிடத்துல இத வந்து நம்ம அ சிக்க விட்டுறக்கூடாது. குறிப்பா, இனி இந்த தமிழ் புத்தாண்டு சட்டம் இந்த சட்டப்பேரவையில வரதா இருந்தா, அது மாநிலத்தில மட்டும் வந்து பயனில்லை, மத்தியிலும் வரணும். அப்ப அதுக்கேத்த அரசியலை நாம் செய்தாகணும். இப்ப இத பொதுவா நம்ம பேசுறதுக்கு இப்ப அணியமாவோம். இதுல தமிழர் யார், தமிழர் அல்லாதார் யாருங்கிறதுக்கான அளவுகோலே இந்த தமிழ் புத்தாண்டு தான். அவங்க தமிழ் தலைநாளுக்கு பகையா இருப்பாங்க. தமிழர்கள் அவங்க விரும்பப்பட்ட நாள்ல கொண்டாடிக்குவாங்க. ஆனா தமிழர்கள் ஒரு நாளை சொன்னா அந்த நாள் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய குணம். அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பக்கம் தான் விளக்குங்க. நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. நாம எல்லாரையும் ஒண்ணா தான் நினைக்கிறோம். அவங்களுடைய நிலமும் திருத்தகுதியோட இருக்கிறதுக்கு நாம ஆசைப்படுறோம். இன்னும் கூட நம்முடைய முன்னோர் அதை காவல் செய்தார்கள்னு இருக்கு. ஆ முரசுகெழு மூவர் காக்கும் மொழிபெயர்த்தே தேயம். அதாவது முரசுகெழு மூவர்ங்கிற தமிழ் மூவேந்தர்கள் தான் அந்த மொழிபெயர் தேயத்துக்கும் பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிறது பொருளாகுது. அதனால அந்த நிலம் திருத்தகுதியுடைய நிலமாக இருக்கு. ஆனா அவங்க ஏன் ஒரு திருத்தகுதியுடைய அண்டை மாநிலத்தில இருந்து வந்து தமிழ்நாட்டின் திருத்தகுதிக்கு கேடு செய்றாங்க அப்படின்னா அறியாமை தான். அந்த அறியாமை போயிடுச்சுன்னா அவங்க தோழமையா இருப்பாங்க. ஆ ஒரு தலைவன் அடையாளம் காட்டுற இடத்துல இருப்பாங்க. இப்போ ஒரு பண்டிட் ஒருத்தர் ரத்தன், ரத்தங்கைக்கு ஜாக விட்டாங்க ஒரு அம்மா, பிரேமலதா அம்மா. எப்படி நடந்துச்சு? தெரியும். இந்த மண் வந்து எப்படிதான் அ எதிர்வினை செய்யுங்கிறது தெரியும். அதுக்கு அவங்க எதிர்வினை செஞ்சாங்க. ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அவர் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ் பல்கலைக்கழகத்த உருவாக்கி, ஒரு துணைவேந்தர பணியமர்த்தி பொறுப்ப ஒப்படைச்சார். ஒரு அறிஞரிடத்துல ஒப்படைச்சார். அதோட இந்த பெரியார் கருத்தியல் நாளைக்கு ஒரு சிக்கலாகக்கூடாதுங்கிறதுக்காக, பெரியாருடைய கருத்து என்னதுன்னு ஒரு நினைவு தூண் எடுத்து தமிழக அரசு முத்திரையோட பதிப்பிச்சு வச்சிருக்காரு. அத போய் படிங்க. கூட்டமா போய் படிங்க. நீங்க புரோட்டோகாலோட போய் படிச்சா கூட சரிதான். அந்த பறக்காவட்டி மாரி அந்த பறக்காவட்டின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பறவை காவடிங்கிற பேச்சுலருந்து வந்திருக்கும் போல இருக்கு. அப்படி ரோட்ட முழுக்க அடைச்சுக்கிட்டு போகுது. அப்படி என்னப்பா அப்படி நீங்க ஊர்வலம் போறீங்க? இப்படி போறதுனால யாருக்கு என்ன பயன்? 1 வண்டி போதாதா? 2 வண்டி போதாதா? அது எவ்வளவு செலவாகுது ஒரு முறை போறதுக்கு? அதையும் பார்த்தா பெரிய பெரிய ஆளுலாம்